வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்த கேள்வி பதில் நிகழ்வின் தொடர்பாக அன்பர்களின் கேள்வியும் ஆசான் அவர்களின் விடையும். சுவாமிஜி, குழந்தைகளிடம் சோல் அட்டாச்மெண்ட் ஆகுமா என்ற வினாவிற்கு அருள் தந்தையின் விடையானது ஆகாது என்கிறார். மூளை வளர்ச்சி முழுமையடைந்த பிறகே மற்ற ஆவிகள் இணைய முடியும். அவ்வாறில்லாமல் ஒரு குழந்தைக்கு வேறு உயிர் தொடர்பு இருக்கிறது என்றால் அது அவர்களுடைய பெற்றோரின் கருவின் மூலம் இணைந்து வந்ததாகத்தான் இருக்க முடியும். குழந்தை தனது மூளையை 3 வயதில் முழுமையாக கட்டிக்கொள்ளும். கருவழியே இணைந்து வந்த ஆவி அந்த வயதிலிருந்து தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்க முடியும். 12 ஆண்டு வரை அது குழந்தையிடம் தன்னுடைய ஆட்சியை நடத்தும். அப்போதுதான் இது சங்கீதம் கல்லாமலேயே கேட்டவுடன் இன்ன இசை என்று சொல்வது, அந்த குரலை முழுவதுமாக சொல்வது, இவையெல்லாம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையின் அறிவு முழுமையாக சுயாட்சி பெறும்போது வந்திருந்த ஆவி மறைந்துவிடும். அப்படி இல்லை என்றால் அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு அதன் காரணமாக அக்குழந்தை இறந்தே விடும். இதுவும் இல்லையெனும் போதுதான் 2 உயிர்களுக்குமாக சேர்ந்து இணைந்து இயங்கும் சிறப்பிலே அவர் அவதார புருஷராக விளங்குவார். பல வியத்தகு காரியங்களை சாதிப்பார். எனவே அக்குழந்தை தன் சிறு வயதிலேயே ஒரு அவதார புருஷனாக, உலகத் தலைவனாக வரலாம். இது எப்பொழுதேனும் அதிசயமாக நிகழக்கூடியது. 12 ஆண்டுக்குள்ளாக அக்குழந்தையின் உயிருக்கும் சேர்ந்த உயிருக்கும் பிணக்கு ஏற்படுவது உறுதி. எனவே இம்மாதிரியான குழந்தைகளில் பல தன் 12 வயதிற்குள்ளாகவே இறந்துவிடும். ஆச்சரியமாக ஏதோ ஒரு குழந்தைதான் பிழைத்திருக்கும். அக்குழந்தை நிச்சயமாக ஒரு அவதார புருஷனாக, வியப்பு மிக்க சக்தியை வெளியிடுபவனாக, உலக புகழ் பெறுபவராகத்தான் அமையும். இறந்த உயிர் தாயின் உடலிலே காலியாக இருக்கக்கூடிய வயிற்றிலே இருந்து உருவாகி பிறந்து வெளிவருகிறது என்பது சரியன்று. ஏனெனில் அங்கே அசலாக ஓர் உயிர் தொடர் வந்து கொண்டே இருக்கிறது. இறந்த பின் மனிதனுடைய வினைப்பதிவுகள் என்னவாகின்றன? இது பரவலாக நிலவி வரும் ஒரு வினா. வினைப்பயன் விட்டு போகாது. ஒவ்வொரு உயிரும் தன் வினைப்பயனை தூய்மை பெறும் வரையில் வேறு உடலில் சேர்ந்தேனும் தன் வினைப்பயனான துன்பத்தையோ இன்பத்தையோ அது அனுபவித்தே தீரும். அதற்காகத்தான் புதிதாக பிறவி எடுக்க வேண்டும் என்பது இல்லை. ஒரு குழந்தை பிறந்து அது தன் 12 வயது வரை தன்னிச்சையாக வினைகளை பெறவில்லை, பதிவுகளை ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்று வைத்துக்கொள்வோம். 12 வயதிலே இறந்துவிட்டது. இந்நிலையில் அக்குழந்தையின் உயிரின் நிலை என்னவென்றால், 12 வயதிற்குள்ளாக எந்த குழந்தை உயிர் விட்டாலும் தன் தாய் அல்லது தந்தை, பாட்டான், பாட்டி போன்ற கருத்தொடரான உறவினர்களின் உயிரோடு அது அடைக்கலம் ஆகிவிடும். விரிந்த உயிர் சுருங்கி விடுவது போல அவ்வுயிருக்கு வேற எந்த பதிவும் இல்லை. ஆகவே அந்த உயிரில் பதிவு பெற்ற உயிர்கள் தாயும் தந்தையும் தான். எனவே அவ்வுயிர் தாய் தந்தையரிடமே சேர்ந்துவிடும். அவ்வுயிருக்கும் அமைதி ஏற்பட்டுவிடும். பெற்றோர்களுக்கும் அக்குழந்தையை வளர்த்தமையால் அவர்களின் வினைகளும் ஒரு பகுதி கழிந்து விடுகின்றன. இவ்வாறு இருவர் வினைகளும் கழிந்த ஒரு நிலைதான் அக்குழந்தையின் முடிவு. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.